அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. மத்திய ஆப்பிரிக்க ஆயர்களின் அமைதி முயற்சிகள் காங்கோ குடியரசின் வன்முறை பகுதிகளையும் 90,000 புலம்பெயர்ந்தோரை கொண்டுள்ள முகாம்களையும் சென்று பார்வையிட்ட மத்திய ஆப்பிரிக்க ஆயர்கள் காங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கு பகுதி, ருவாண்டா, புருண்டி ஆகிய நாடுகளின் பாதுகாப்பற்ற நிலைகள், வன்முறைகள் பற்றி பேசும்போது இவைகளால் பாதிக்கப்பட்டிருக்கும் 50 இலட்சம் முதல் 1,20 இலட்சம் மக்கள் குறித்து பேசுகிறோம் என தெரிவித்துள்ளனர் இந்நாடுகளின் ஆயர்கள். மத்திய ஆப்பிரிக்க நாடுகளின் ஆயர் பேரவைகள் கூட்டமைப்பின் தலைவரான ஆயர் ஹோசே மோகோ பத்திரிகையாளர்களிடம் உரைக்கையில், காங்கோ குடியரசின் கிழக்கு பகுதி பிரச்சினைகளுக்கு ருவாண்டாவே காரணம் என்ற பலரின் குற்றச்சாட்டை ருவாண்டா ஆயர்கள் அதிக அக்கறையுடன் செவிமடுத்துள்ளதாகவும் தங்களால் இயன்ற அனைத்தையும் மாற்ற உறுதி பூண்டுள்ளதாகவும் கூறினார். காங்கோ குடியரசில் வன்முறைகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் 90,000 புலம்பெயர்ந்தோருக்கு அடைக்கலம் கொடுத்துள்ள முகாம்களையும் புருண்டி, ருவாண்டா மற்றும் காங்கோ ஜனநாயக குடியரசின் ஆயர்கள் இணைந்து சென்று பார்வையிட்டதாக உரைத்த ஆயர் மோகோ அவர்கள், அனைத்து ஆயர்களும் மத்திய ஆப்பிரிக்க பகுதியில் அமைதி வாழ்வையே விரும்புவதாகவும், இந்த செய்தியை வாசித்ததற்கு நன்றி. நீங்கள் தொடர்ந்து எங்களது அண்மை செய்திகளை பெற விரும்பினால் செய்தி மடல் என்பதை தொட்டு பதிவு செய்ய உங்களை அழைக்கின்றோம். இங்கே கிளிக் செய்யவும். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.